இந்த எஸ்ஐஆர் வந்தது என்றால் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இதை செய்ததா அப்படி என்பதற்கு தடயத்தை பார்க்க முடியவில்லை. இது நியாயமான முறை தான் நடக்குது அப்படிங்கிறத எப்படி நம்மளால பார்க்கவே முடியாது. இதற்காக கொடுக்கப்படுகிற படிவத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் சூதில்லாத ஒரு படிவம் மாதிரி தெரிகிறது. உன் பேர் என்ன, ஊர் என்ன, ஆதார் கார்டு என்ன அப்படின்ற 4 வரிகள் தான் இருக்குது. ஆனால் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் என்பது அதோடு நிற்கிறது இல்லை. இது எங்கேயோ போகுது. இது எங்கேயோ போய் அவங்க அதுக்கப்புறம் கோர்க்கிறார்கள். கோர்க்கிற இடம் இங்கே. இப்போ இந்த இதில் புகார்கள் இருக்குது அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட முறையிட முடியும்? இதை எப்படி நாங்கள் யாரை அணுக முடியும்? நீங்கள் ஆட்டுக்கு உங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இருக்க வேண்டியது. எங்கே புகார் கொடுத்தாலும் இதெல்லாம் ஒருத்தரும் கேட்டுக்க போகிறது இல்லை. இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தினுடைய நன்மைகள் என்னவா இருக்குங்க ஐயா? என்ன தேர்தல் வாக்காளர் பட்டியலை நான் வச்சுக்கிட்டு என்ன கடலை மிட்டாய் சுற்றுறதுக்கா இல்லாட்டி கடலையை சுற்றி விற்கிறதுக்கா? அது கூட அந்த பேப்பராக இப்படி வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் நீக்கப்பட்டால் என்ன எஃபெக்ட் ஆக போகுதுங்க ஐயா? எனக்கு யார் வாக்களிப்பானோ அவன் பேரை நான் சேர்த்துக்குவேன். எனக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை நான் பேர்லேருந்து நீக்கிக்குவேன். அப்படின்னா இது யார் நினைக்கிறார்களோ யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதாயம். இது எந்த கட்சி செய்யுது, எங்கேருந்து செய்கிறது என்பதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு அரசின் முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருத்திதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க ஐயா? ஐயா, இன்னைக்கு இந்திய அரசு தமிழ்நாட்டிலையும் மற்ற கேரளா, மேற்கு வங்காளத்தை போன்ற மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஐஆர்னா என்னங்க ஐயா? அவங்களுக்கு தெரிஞ்சால் என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்கள். நானே என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி காலையில் ஃபார்ம் வந்திருக்குது. அதை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது ஏதோ மக்களுக்கு புரியாத வகையில் மக்கள்கிட்டேருந்து ஏதோ கேட்பது போல் ஒரு பூடகமாக வந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். வாக்காளர் பட்டியல் என்பதை உருவாக்குவதோ அதை திருத்துவதோ என்பது அது ஒரு புதிய முறை இல்லை. அது தொன்று தொட்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அந்தந்த மாநிலங்களில் உள்ள தேர்தல் அதிகாரிகள், உள்ளூர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அதே மாதிரி அந்த வாக்காளர் பட்டியலை தயாரிப்பவர்கள் அந்த உள்ளூர் கோட்டாட்சியர்கள் என்கிற, சாராட்சியர்கள் என்கிற அவர்களும் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், டெப்யூட்டி கலெக்டராக இருக்கலாம். அவங்க தான் இதுக்கு பொறுப்பாக இருந்து இதை நடத்துவார்கள். இப்போவும் இந்த கட்டமைப்பில் வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மக்கள் தான் செய்ய போகிறார்கள். இதில் என்ன வித்தியாசமாக பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே இத்தனை 70 ஆண்டுகளாக வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்ற ஒரு முறை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஏன் ஒரு சிறப்பு திருத்த முயற்சி என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இது 2002 ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ யாரும் எதிர்க்கலை. ஆனால் இப்போ பீகாரில் எதிர்த்தது அடுத்தது அப்போ தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இது தொடர்ந்து எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. ஜெயலலிதா எப்படி கொண்டு வர முடியும்? எலெக்ஷன் கமிஷன் தான் கொண்டு வர முடியும். வேறு யாரும் அதெல்லாம் தேர்தலை பற்றிய எந்த ஒரு நடைமுறைகளையும் எந்த ஒரு மாநில அரசோ மைய அரசோ செய்ய முடியாது. அது அந்த தேர்தல் ஆணையம்தான் செய்ய முடியும். அது நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன நிகழ்ச்சின்னு தெரியல. எனக்கு அப்படி ஒன்று இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது அப்பப்போ நடக்கும். அது தொன்று நடந்து கொண்டே இருக்கும். அது ஆண்டுக்கு ஒரு முறை கூட அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்லி அங்கங்கே திருத்தங்களை மேற்கொள்வார்கள். குறிப்பாக தேர்தல் வரப்போகிறது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே, தேவையான நாட்களுக்கு முன்னாலேயே இந்த திருத்தங்களை மேற்கொள்வார்கள். ஆனால் இதில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது ஏன் வருகிறது என்பதை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு முதல்ல எடுத்து சொல்லியிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்படி ஒன்று நடக்கப் போகிறது என்பதை தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளோடும் கலந்து பேசி அது ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கலந்துரையாடல் என்பது எங்கு நடந்த மாதிரியாக தெரியவில்லை.
எங்கு ஒரு கலந்துரையாடல் நடக்கவில்லையோ, எங்கு இது மாதிரியான ஒரு பொதுமக்களினுடைய ஈடுபாடு வராமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறதோ, அது அரசால் எடுக்கப்படுகிறதாக இருந்தாலும் சரி, அல்லது அது இந்த மாதிரியான ஆணையங்களால் எடுக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அது ஒரு நீதிமன்றத்தால் எடுக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு களவாணித்தனம் இருக்கும். ஆனால் இந்த எஸ்ஐஆர் வந்து அந்த மாநில ஐஏஎஸ் அதிகாரி தானே செய்ய போகிறாங்க ஐயா. இதில் ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர்களே பயப்படுறாங்க? அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதை எடுத்து பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன அதில் அச்சம் இருக்குது? தேர்தல் பணி என்பதை அரசு அதிகாரிகள் தான் செய்வார்கள். ஆனால் அரசு அதிகாரிகளாக இருந்து செய்ய மாட்டார்கள். தேர்தல் என்று வந்தவுடன் அவர்கள் யாவரும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுவார்கள். இதுதான் சேஷன் கொண்டு வந்த திருத்தம். அதற்கு முன்னால் ஒரு சப்கலெக்டராக இருந்து தான் இந்த வேலையை பார்ப்பார். ஆனால் இப்போ சப்கலெக்டரை அதே வேலையை எடுத்து செய்வதற்கும் அன்று செய்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான்லாம் சப்கலெக்டராக இருக்கும்போது 1979 இதே பணியை செய்திருக்கிறோம். அப்போ நாங்கள் சார் ஆட்சியர்கள் தான். நாங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. தேர்தல் ஆணையத்திற்காக ஒரு கமிஷன் வேலை மாதிரி இதை செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் சேஷன் வந்த பொழுது இந்த அரசு அதிகாரிகள் அந்தந்த மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் ஏதாவது அவர்கள் பூடகமாக செய்யக்கூடும் என்பதனால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்கு, நேரடி கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று அப்படித்தான் செயல்படுகிறார்கள். ஆனாலும் மாநில அதிகாரிகள் தானே நடத்துகிறாங்க. அதனால் ஏன் அவர்கள் ஐயப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்டீங்க நீங்கள். ஆமாங்க. ஏன் அந்த ஐயப்பாடு? ஏன் அந்த மாநிலத்தின் மீது ஒரு ஒரு சந்தேக பார்வை உங்களுக்கு? பிஜேபி இதில் இயக்குகிறதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க. தேர்தல் ஆணையம் என்பது எந்த ஒரு கட்சியையும் சாராதது, எந்த ஒரு ஆட்சியையும் சாராதது என்பது தான் அது எழுத்தில் வடிக்கப்பட்ட விதி. ஒரு நீதிமன்றங்களோ அல்லது இந்த தேர்தல் ஆணையமோ அல்லது இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுகிற இந்த தணிக்கை துறைகளோ, இந்த துறைகள் எல்லாம் ஆட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தன்னிச்சையான அமைப்புகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் அரசுகள் கோலோச்ச முடியாது. இது விதி. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக இந்த அரசுகள் நடந்ததற்கு பிறகு இந்த தன்னிச்சையான எந்த ஒரு அமைப்புகளும் தன்னிச்சையாக செயல்படுகின்றனவா என்ற ஐயப்பாடு மக்களுக்கு வருகிறது. அது வருவதற்கு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் இதில் நியமிக்கப்படுபவர்கள் ஆளும் கட்சிகளால் தான் நியமிக்கப்படுகிறார்கள். ஆகவே நான் நியமிக்கும் ஒருவர் நான் நினைத்ததை அவர் செய்து கொடுப்பார் அப்படி என்று மக்கள் அதை நம்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி தான் சில செயல்பாடுகள் நடக்கின்றன. அதனால் இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்தது என்றால் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இதை செய்ததா அப்படி என்பதற்கு எங்கும் நம்மால் ஒரு 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 தடயத்தை பார்க்க முடியவில்லை. அதான் தடயம்னா இது தானாக தன்னிச்சையாக எடுத்து செய்தது அப்படின்னா அது முறையாக ஒன்று ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தின்படி அது எப்போ திருத்தம் வரணுமோ அந்த திருத்தத்தை செய்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். சிறப்பாக ஒன்று புதுசான புகுத்துறேன் என்னும் பொழுது ஒரு கட்சிகளோடு சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்திருந்தால் அவர்கள் தன்னிச்சையாக வேலை செய்கிறார்கள் என்று சொல்லலாம். நான் மற்ற கட்சிகளோடவும் நான் ஒரு உரையாடல் நிகழ்த்தவில்லை. நான் மக்களால் எழுப்பப்படும் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களால் கூட எழுப்பப்படும் ஒரு எதிர்ப்பு, ஒரு மாநில முதலமைச்சர்களால் எழுப்பப்படும் எதிர்ப்பு, இவற்றை எல்லாம் தாண்டி நான் இதை நடத்தியே தீருவேன் அப்படி என்று தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்கும் என்றால் அதற்கு ஆதரவாக இந்த நாட்டில் ஒரு கட்சி அதற்கு சாதகமாக பேசுகிறது என்றால் ஒருவேளை அதனுடைய கைப்பிள்ளையாக இது இருக்கிறது என்று தான் மக்கள் நம்ப முடியும். வேறு எப்படி நம்ப முடியும்?
1 மாதத்துக்குள்ள இந்த எஸ்ஏஆர் பணிகள் முடிஞ்சிருமா ஐயா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது. ஏன்னா வீடு வீடாக தான் போய் போய் வந்து அந்த வாக்காளர் பொழுது நடக்கிறதா, அது ஒன்றும் புதுசாக நடக்கிறது இல்லை. எப்படி அந்த அதாவது 6 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும்? அது பொதுமக்களுக்கு வேணால் பிரமிப்பாக இருக்கலாம். அவ்வளோ பெரிய படை இருக்கிறது. அது 1 மாதத்துக்குள்ளே அவங்க முடிக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவ்வளவு 1000 மக்கள்கள் இதில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இது நியாயமான முறை தான் நடக்குது அப்படிங்கிறத எப்படி நம்மளால உறுதி பார்க்கவே முடியாது. தேர்தல் ஆணையம் இதை வெளிப்படையாக எடுத்து சொன்னால் அன்றி, அல்லது எடுத்து காட்டினால் அன்றி, இது எப்படி நடக்கப் போகிறது என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது. இப்போ இதற்காக கொடுக்கப்படுகிற படிவத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் அது ஒரு சூதில்லாத ஒரு படிவம் மாதிரி தெரிகிறது. உன் பேர் என்ன, ஊர் என்ன, உன் ஆதார் கார்டு என்ன அப்படின்ற 4 வரிகள் தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. இதில் ஒரு சூதுவாது இருக்க முடியாது. இருக்குதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் என்பது அதோடு நிற்கிறதில்ல. இது எங்கேயோ போகுது. இது எங்கேயோ போய் அவங்க அதுக்கப்புறம் கோர்க்கிறார்கள். கோர்க்கிற இடம் எங்கே, எப்படி கோர்க்கப்படுகிறது என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த இதில் புகார்கள் இருக்குது அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட முறையிட முடியும்? இல்லை எப்படி நாங்கள் யாரை அணுக முடியும்? இதற்கு நீங்கள் ஆட்டுக்கு உங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இருக்க வேண்டியது. எங்கே புகார் கொடுத்தாலும் இதெல்லாம் ஒருத்தரும் கேட்டுக்க போகிறதில்ல. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது என்பது அந்தந்த சாராட்சியினுடைய பொறுப்பு. அவருக்கு கீழேயும் யாரும் கிடையாது, அவருக்கு மேலேயும் யாரும் கிடையாது. சாராட்சியர்னா கோட்டாட்சியர் என்று தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, சப் கலெக்டர்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் இது முழு பொறுப்பும் இருக்குது. அவர் தன்னிச்சையாக இதை வெளியிட வேண்டும். அவர் வந்து இந்த தயாரிப்பு பணியில் அவர்தான் ஆரம்பத்திலிருந்து அதை பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் அவர் தான் அதில் ஈடுபடுகிறார். ஆகவே அதில் ஏதாவது எனக்கு தெளிவுகள் வேண்டும், இல்லாட்டி விடைகள் வேண்டும், விளக்கங்கள் வேணும் அப்படின்னா அவர் சாராட்சியை சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கிறார். அதுக்கு மேலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவருக்கு இதில் மேல் கண்காணிப்பு பொறுப்பு இருக்குது. ஆகவே அவர் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதுக்குன்னே ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்ற ஒரு அதிகாரி இருப்பார். அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவரும் இதை சொல்ல கடமைப்பட்டவர். இவங்ககிட்ட நம்ம போய் சொல்லலாம். இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தினுடைய நன்மைகள் என்னவா இருக்குங்க ஐயா? இதில் என்ன ஒரு பட்டியல் தயாரிக்கிறதுல என்ன நன்மை தீமை எனக்கு புரியலையே. என்ன சொல்கிறாங்க? யாருக்கு இது லாபம் அப்படின்னா வேணால் கேட்கலாம். நீங்கள் எந்த கட்சிக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டால் கேட்கலாம். என்ன தேர்தல் வாக்காளர் பட்டியலை நான் வச்சுக்கிட்டு என்ன கடலை மிட்டாய் சுற்றுறதுக்கா, இல்லாட்டி கடலையை சுற்றி விற்கிறதுக்கா? அது கூட அந்த பேப்பர் ஆகாது. நன்மைன்னு என்ன நன்மையை கேட்குறீங்க? இது ஒரு தேர்தல் நடத்துவதற்கான ஒரு நடைமுறை, அவ்வளோதான். தேர்தல் நடக்கணும். தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் நடத்துவதற்கு பொறுப்பான அதிகாரிகள் யார் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்த வேண்டிய உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை நாட்டி கொடுக்கிறார்கள் என்றால் தேர்தல் நல்ல நடந்தது என்று பொருள். அந்த வாக்காளரை வாக்களிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு வகையில் என்னமோ நடக்கிறது அப்படின்னா அந்த தேர்தல் நேர்மையாக நடக்கும் தேர்தல் என்று முடிவு கட்ட முடியாது. அதில் ஒரு பங்கு தான் அடி மரத்திலேயே அடி வயிற்றுலேயே கை வைக்கிற மாதிரி வாக்காளர் பட்டியலே ஒருவருடைய பெயரை எடுத்து விட்டால் அவருடைய உரிமையை நாட்ட முடியாது அப்படின்னு யாரோ சிந்தித்திருக்கிறார்கள். இப்போ வாக்காளர் பட்டியல் ஒரு முறை அவன் பெயர் எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப சேர்க்க முடியாது. அது அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முடியாது. அதுக்கு அடுத்த திரும்ப அதுக்கு தான் அப்பப்போ வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு நிரந்தர பட்டியல் இல்லை. ஒவ்வொரு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த தேர்தலுக்கு முன்னால் வாக்காளர் பட்டியலை திரும்பவும் திருத்துவாங்க. அதுக்கு தான் திருத்த பட்டியல் என்று சொன்னேன். அது நடந்து கொண்டே இருக்குது. அப்படி ஒரு திட்டம், அப்படி என்ற ஒரு நடைமுறை இருந்து கொண்டே இருக்குது. அதற்கு மேலாக ஒரு திட்டம் வருது, சிறப்பு திருத்தம்னு. எதுக்கு இந்த சிறப்பு திருத்தம்? அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதைத்தான்
பொதுமக்களும் நம்புகிறார்கள். என்னை போன்ற இந்த தேர்தல் பொறுப்புகளில் இருந்த அதிகாரிகள் கூட இந்த சந்தேக கண்ணோடு தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். நாங்கள் தேர்தலை பார்த்தோம்னா இந்த இந்த வாக்காளரை பட்டியல் தயாரித்த பொறுப்பில் இருந்த ஒரு பதவியில் இருந்திருக்கிறோம். அந்த பட்டியலை தயாரித்திருக்கிறோம். அதுக்கப்புறம் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்து இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதற்கப்புறம் தேர்தல் பார்வையாளராக இந்த நாடு முழுவதும் 5-6 மாநிலங்கள் போய் தேர்தல் நடந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ எங்களுடைய பார்வையில் கூட இந்த சந்தேகம் தட்டுகிறது. இந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கான எந்த ஒரு சரியான மறுமொழியும் இந்த தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரவில்லை என்பது தான் எல்லாருக்கும் இந்த சந்தேகத்தை ஊட்டுகிறது. ஏற்கனவே இந்த பீகாரில் நடந்த முறைகேடுகளே வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காக நிலுவையில் இருக்கும்போது இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இது மற்ற மாநிலங்கள் செயல்படுத்துவதற்கு சாத்தியமான தேர்தல் ஆணையம் என்பது அதுதான் சொன்ன தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அது தேர்தல் நடத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அதுதான் முடிவெடுக்கும். அது நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் எடுக்கும் முடிவு ஒருவேளை இது அரசியல் சாசனத்திற்கு குந்தகமானதாகவோ விரோதமானதாகவோ இருக்கிறது என்றால் அப்போ வேணால் யாராவது இதில் தலையிடலாம். அதில் தேர்தல் நடத்துவதற்காக நான் வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதை அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் நான் எப்படி இதை தடுக்கிறது? இதில் அரசியல் தலையீடுகள்னு எதாவது இருக்க முடியுமா? இப்போ ஒவ்வொரு மாநில அரசு நடக்கும்போது தேர்தலே அரசியல் என்பது ஏன் மறந்து போகிறீர்கள்? தேர்தலே அரசியல் தானுங்க. அப்புறம் தேர்தலே அரசியல் கட்சிகளால் நடத்தப்படும் களம்தான் தேர்தல் களம். அப்போ அந்த தேர்தலை நடத்துபவர் மட்டும் இப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டு எப்படி போயிடுவாங்க? இப்போது மற்ற மாநிலங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இவங்க மற்ற மாநில முதல்வர்கள் அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த எஸ்ஐஆர் தடுத்து நிறுத்தப்படுமா? இந்த மாநிலமே வேணும்னா தேர்தலை நிறுத்திக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசு இந்த மாநில அரசு என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிராக வேலை செய்கிறது அப்படின்னு அது மேலே அதை கலைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அதற்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை அவர்கள் பாய்ச்சுவார்கள். இதில் இந்த பூத் லெவலில் ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி எந்த அடிப்படையில் எடுப்பாங்க? அவங்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குங்க? இந்த சண்டைக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு ஒருத்தன் வேணும் அப்படின்னு கூவி கூப்பிடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த தேர்தல் நடத்துவதற்கும் அது எல்லா மட்டங்கள்லேயும் இந்த தேர்தல் நடத்துவதற்கு நீ வா அப்படி என்று இந்த அரசு பணியில் இருப்பவர்களை கூவி கூப்பிடுவார்கள். ஸோ ஏதாவது ஒரு அரசு பணியில் இருப்பவர்களை அந்த பணியில் அமர்த்துவார்கள். அவங்க ஒரு வேளை ஏதாவது கட்சிக்கு ஆதரவாக செயல்பட முடியுமா? அதில் ஏன் செயல்படக்கூடாது? நானும் மனுஷன்தான். அந்த உணர்வு இருக்குங்கிறீங்க. நான் ஒரு குடிமகனுங்க. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், நான் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக கூட இருக்கலாம். அப்புறம் நான் ஓட்டு அளிக்கிறேன்ல, அப்புறம் என்ன நான் எந்த கட்சி எனக்கு நான் விரும்பும் கட்சி எது என்று நான் உணராமலையா போய் ஓட்டு போடுவேன்? நான் வேணா வெளியில் புலப்படுத்திக்க மாட்டேன். இந்த நாட்டில் வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் அரசியல்வாதி தான். அவர் அரசு ஊழியத்தில் இருந்தாலும் அரசியல்வாதி தான். நான் எப்பேற்கொத்த அரசியல்வாதி என்பதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவனும் ஒரு அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதித்தனத்தை அவன் எப்படி காட்ட வேண்டுமோ அதை காட்டிக்குவான். இப்போ நீங்கள் சொன்ன போலவே இன்னும் அந்த ஃபார்மே, அந்த எஸ்ஐஆருங்கிற ஃபார்மே இன்னும் கொடுத்து முடிக்கலை. இன்னும் ஒரு 20 நாள் 25 நாட்களில் முடிப்போம். நாள் கணக்கு ஒரு பொருட்டு இல்லைங்க. அதுக்கு அரசுகள் நினைத்தால் எல்லாம் 2 நாளில் கூட முடிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. தினந்தோறும் தினக்கூலிகளாக இருக்கிறாங்க. இந்த பொதுமக்கள்லாம் வேலைக்கு போவாங்க, அல்லது இந்த பருவகால மழை வந்துருச்சு. இவ்வளோ சூழல்களையும் எப்படி இந்த தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை வைத்து எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக இருக்குது. மழை பெய்தால் சாப்பிட முடியுமா நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. மழை வந்தால் கொடை பிடிச்சிட்டு போகிறான், அவ்வளோதான். அது ஒருவரை அவர் தந்திருக்கிற அந்த முகவரியில் போய் பார்த்து வருவது என்பது இந்த அரசுகளால் முடியாத செயல் என்று இல்லை. ஒரு ஆள் எங்கேயோ வெளியே போயிட்டான், ஒரு மாதம் எங்கேயோ வெளியில் முகாமுக்கு போயிட்டான் அப்படின்னா அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க 3 தடவை அவன் திரும்ப போகணுன்னு. முதல் தடவை போவான், அவன் போய் அங்கே அந்த வீட்டில் தகவல் சொல்லிட்டு வருவான். இந்த வீட்டில் இருக்கிற கிறிஸ்தாஸ் காந்தி அவருக்கு ஒரு வாக்கு இருக்குது, அவர் வெளியே போயிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க,
அடுத்த இத்தனாவது தேதிக்குள்ளே இதை கொடுக்கணும், அவர்கிட்ட சொல்லி அவரை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லைன்னா அது ஆன்லைன்லேயே கூட அனுப்பலாம் அப்படின்னு போட்டிருக்குது. அது இப்போ ஆன்லைன்லேயே இவங்க அனுப்பி வைக்க வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு. அப்படி அவங்க பண்ணலைன்னா அவங்க பேர் சேர்க்க முடியாது, இந்த சேர்க்க முடியாது. இப்போ அப்போ இந்த அளவு இந்த பழைய திருத்தத்திற்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம். இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன்னா பொதுமக்கள் நலன் கருதி இல்லாமல் அவங்களுடைய அவைலபிலிட்டி, அவங்களுடைய வேலையெல்லாம் இல்லை விட்டு இது கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் உடனே இதை செய்கிறோம் அப்படிங்கிறது போது மக்களுக்கு அதில் வந்து பின்னடைவு தானே ஏற்படும் அப்படிங்கிறது. எனக்கு என்னங்க பின்னடைவு? அதை பல தலை சொல்கிறாங்க இந்த காலத்தில் வந்து பின்னடைவு இல்லை. இது மக்களுக்கு எதிராக ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறது என்று சொல்லலாம். எனக்கு என்ன பின்னடைவு? எவனாவது வந்து ஆட்சி செய்துட்டு போகிறான், எனக்கு என்ன? அப்போ இதை வந்து எனக்கு வாக்களிப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாமல் போகும். என்னுடைய அரசியல் சாசன உரிமை அங்கு மீறப்படும் என்று சொல்லலாம். பின்னடைவுன்னு என்ன? இதனால் நான் சம்பளம் இல்லாமலே போயிடுவேன்? அப்படி கிடையாது. என்னுடைய உரிமை, இப்போ என்னுடைய உரிமை ஏறி மிதிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். ஓகே, அதுதான் பழைய திருத்தத்தில் ஒருவர் பேர் பட்டியலில் இருக்கும். இப்போ இந்த என்யூமரேட்டருங்கிறவர் அவர் போய் பார்க்குறாரு. ஆமாம், அவர் முன்னால் இந்த மாதிரி குப்பன்னு ஒருத்தர் இருந்தார் இந்த வீட்டில், அவர் போன மாதம் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் கொடுப்பாங்க. அப்போ அவர் அந்த குப்பன் பெயரை நீக்கிக்குவார். அதை அவர் நீக்கிட்டு வந்து ஒரு விவரம் கொடுப்பார். பின்னால் அது வாக்காளர் பட்டியலிருந்து அது நீக்கப்படும். வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு நீங்கள் ஒரு படிவத்தையே கொடுக்கவில்லை என்பதனாலும் நான் உங்கள் பெயரை அந்த பட்டியலிருந்து நீக்கி விடலாம் என்பது அது ரொம்பவும் தனியர் உரிமைக்கு மீறிய செயலாகத்தான் நான் பார்க்குறேன். என்னால் சில சமயம் அந்த படிவத்தை கொடுக்க முடியும், கொடுக்க முடியாமல் இருக்கும். எத்தனையோ பேர் இதில் தவறி போகலாம். அதனால் என் உரிமையும் பறிக்கப்படுகிறது என்பது அது ரொம்ப வரம்பு மீறிய செயலாக தெரிகிறது. அதனால தான் இந்த சிறப்பு திருத்தம் என்பதை என்னை போன்றவர்களால் ஏற்க முடியவில்லை. இதில் வேறு இதெல்லாம், அதாவது அதிகபட்சம் இந்த எஸ்ஐஆர் மூலமாக எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடக்கும் உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து? எந்த அளவுக்கு செய்வாங்க? முறைகேடு செய்ய அதனால என்னால் அனுபவத்தால் சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்தால் நான் இந்த பார்த்த பார்வைகளிலிருந்து சொல்லலாம். இதில் கண்டிப்பாக இந்த இந்திய நாட்டில் கடந்த 2-3 தேர்தல்களை பார்த்த வகையில் வாக்காளர் பட்டியல் ஆயத்தப்படுத்துதல் சில கசமுசாக்கள் நடப்பது நல்ல தெளிவாக தெரியுது. ஒன்று, அதில் எனக்கு வேண்டியவர்கள், எனக்கு வேண்டாதவர்கள் என்று பார்த்து அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்படுவதும் நீக்கப்படுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன என்பது தெளிவாக தெரியுது. அது யாரால் நடத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது என்றாலும் அது நடத்தப்படுகிறது என்பதை உணர முடிகிறது. 2, அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஏதோ சூது நடக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. இது கடந்த 2-3 தேர்தல்கள்லையும் இதை பார்க்க முடிகிறது என்ற அளவில் மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது அப்புறம் யாரால் நிகழ்த்தப்படுகிறது, அதுக்கு எங்கே இருக்குது ஆதாரம் அப்படின்னா நான் என்ன ஒரு இவிஎம்க்கு உள்ளே போய் நான் என்னது எதையோ ஆதாரத்தை எடுத்து காட்ட முடியும்? ஏன்னா ஊகமாக சொல்லுகிறேன். ஏன்னா சில ஊடகமாக இந்த தேர்தல் நடைமுறைகள் நடக்கப்படும் பொழுது இந்த ஐயப்பாடுகள் எல்லாம் எழும். இப்போ இறுதியாக ஐயா, 30% வாக்குகள் வந்து இதெல்லாம் பறிக்க, வாக்காளர்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் நீக்கப்பட்டால் இதனால் என்ன வந்து அஃபெக்ட், என்ன எஃபெக்ட் ஆக போகுதுங்க ஐயா? என்னங்க நீங்கள் ரொம்ப பச்சை புள்ள மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு யார் வாக்களிப்பானோ அவன் பேரை நான் சேர்த்துக்குவேன். எனக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை நான் பேர்லேருந்து நீக்கிக்குவேன். அப்படின்னா இது யார் நினைக்கிறார்களோ யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதாயம். அது இது எந்த கட்சி செய்யுது, எங்கேருந்து செய்கிறது என்பதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. யாருக்கு ஆதாயம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இதில் ஆதாயம் இருக்கிறதுனால தான் இது நடத்தப்படுகிறது. அந்த ஆதாயம் என்பது இந்த தேர்தல் ஆணையம் யாரோடு கூட்டு வைத்திருக்கிறது என்ற மந்திரத்தில் தெரிய வரும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நல்ல கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலைக்குண வாய்ஸ் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.
பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.